Hi everyone. இந்த வீடியோல நம்ம postfix to infix conversion எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுதான் அல்காரிதம். எக்ஸாம்பிள் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம அல்காரிதம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுதான் கொடுத்திருக்கிற postfix எக்ஸ்பிரஷன். இதை நம்ம infixக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த infix to postfix கன்வர்ஷன்ல எந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஆப்பரண்ட் வந்துச்சுன்னா அதாவது A, B அந்த மாதிரி வந்துச்சுன்னா டைரக்டா நம்ம வந்து அவுட்புட் எக்ஸ்பிரஷன்ல ஆட் பண்ணுவோம். இங்க அந்த மாதிரி இல்ல. ஆப்பரண்ட ஸ்டாக்ல புஷ் பண்ணிட்டு அப்புறமா தான் நம்ம ப்ராசஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து A. A வந்து நம்ம ஸ்டாக்ல புஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கேரக்டர் வந்து B. B யையும் ஸ்டாக்ல புஷ் பண்ணியாச்சு. அடுத்த கேரக்டர் வந்து மைனஸ். மைனஸ்ங்கிறது ஆபரேட்டர். அப்ப postfix to infix கன்வர்ஷன்ல ஆபரேட்டர் வந்துச்சுன்னா டாப் 2 எலிமெண்ட்ஸை வெளியில பாப் பண்ணி இது ரெண்டுக்கும் நடுவுல இந்த ஆபரேட்டரை ஆட் பண்ணணும். இது எந்த ஃபார்மேட்ல போடணும் அப்படின்னா செகண்ட் டாப்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட்லயும் ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கிறத செகண்ட்லயும் போட்டு நடுவுல வந்து மைனஸ்ங்கிற ஆபரேட்டரை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நியூவா கிடைச்சிருக்கிற வேல்யூவை அதாவது A minus B அகைன் நம்ம வந்து ஸ்டாக்ல புஷ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த கேரக்டர் வந்து D. D வந்து ஆப்பரண்ட், அதனால ஸ்டாக்ல புஷ் பண்ணியாச்சு. அடுத்த கேரக்டர் வந்து E. E வந்து ஆப்பரண்ட், அதனால இதையும் ஸ்டாக்ல புஷ் பண்ணியாச்சு. அடுத்த கேரக்டர் வந்து பிளஸ். பிளஸ்ங்கிறது ஆப்பரேட்டர். இப்போ ஆப்பரேட்டர் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? டாப் 2 எலிமெண்ட்ஸ் அதாவது D யையும் E யையும் வெளியில பாப் பண்ணி இது ரெண்டுக்கும் நடுவுல இந்த பிளஸ் ஆப்பரேட்டரை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த D plus E அகைன் ஸ்டாக்ல புஷ் பண்ணியாச்சு. அடுத்த கேரக்டர் வந்து F. F வந்து ஆப்பரண்ட், அதனால இதை ஸ்டாக்ல புஷ் பண்ணியாச்சு. அடுத்த கேரக்டர் வந்து ஸ்டார். ஸ்டார் வந்து ஆப்பரேட்டர். அப்போ ஆப்பரேட்டர் வந்துச்சுன்னா லாஸ்ட் 2 வேல்யூஸை பாப் பண்றோம். அதாவது F-ஐயும் D plus E-யும் பாப் பண்ணி இது ரெண்டுக்கும் நடுவுல ஸ்டார் ஆப்பரேட்டரை போட்டாச்சு. இப்போ D plus E star Fங்கிற புது வேல்யூவை ஸ்டாக்ல புஷ் பண்ணியாச்சு. இப்போ அந்த எக்ஸ்பிரஷனை இங்க ஆட் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்டா கிடைச்ச இந்த ரிசல்ட் தான் நமக்குரிய இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். இப்போ நம்ம அல்காரிதம் ரிவைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனை லெஃப்ட் டு ரைட் ஆர்டர்ல ரீட் பண்ணணும். வர்ற கேரக்டர் ஆப்பரண்டா இருந்துச்சுன்னா ஸ்டாக்ல புஷ் பண்ணணும். வர்ற கேரக்டர் ஆப்பரேட்டரா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் 2 ஆப்பரண்ட வெளியே எடுத்து அதுக்கு நடுவுல ஆப்பரேட்டரை ஆட் பண்ணணும். இப்போ மறுபடியும் ரிசல்ட்டை ஸ்டாக்ல புஷ் பண்ணணும். அதாவது வர்ற கேரக்டர் ஆப்பரேட்டரா இருந்துச்சுன்னா டாப் 2 ஆப்பரண்ட்ஸை வெளியில எடுத்து அதுக்கு நடுவுல ஆப்பரேட்டரை ஆட் பண்ணி மறுபடியும் ஸ்டாக்ல புஷ் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த ஸ்டெப் 2 and 3 கண்டினியூ பண்ணணும் until நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும். இப்போ நமக்கு கிடைச்ச ரிசல்ட் தான் இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதை நீங்களே ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.